ஸோ போன வீடியோல சொன்ன மாரி, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 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 ரீசென்ட்டா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் பத்தி சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குர்னூல் ஆந்திரால இருக்கிற குர்னூல் ஏரியால அந்த ஹைவேஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் வந்து ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி இருந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த பைக்க வந்து கவனிக்காம பஸ் டிரைவர் வந்துட்டு அது மேலேயே பைக் மேலே ஏத்தியிருக்காரு. பைக் மேல ஏத்துனதுல வந்து என்ன இருக்குது, ஒரு 200 மீட்டருக்கு என்னவோ ஆ இது பைக்கு வந்து இதில மாட்டிக்கிட்டு பஸ்ஸில மாட்டிக்கிட்டு இழுத்து அது ஸ்க்ராட்ச் ஆனதில என்ன இருக்கு, நெருப்பு வந்திருக்கு. நெருப்பு வந்தது மட்டும் இல்லாம இந்த அந்த அந்த பெட்ரோல் டேங்க்கும் வந்து வெடிஞ்சிட்டு இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, இதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் என்னவோ இறந்துட்டாங்க. ஸோ இது அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அனலைஸ் பண்ணி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்துட்டு பைக் வந்து எக்ஸசிவ் ட்ரிங்கிங் குடிச்சிட்டு, அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு, அவனும் அவன் நண்பனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கான், ஓட்டியிருக்கான். ஓட்டிட்டு ஒரு ஒரு டிவைடர் மேலே ஏதோ இடிச்சு, மோதிட்டு அவன் ஸ்பாட்லயே அவுட். ஸ்பாட்லயே அவுட்டு. அவன் நண்பன் வந்து சில சிராய்ப்பு காலங்கள்ல அவன் வந்துட்டு அவன் தப்பிச்சுட்டான். ஸோ இதில வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் வந்துட்டு இறந்தவன் வந்துட்டு இவன் போய் நண்பன வந்து போய் பார்க்கலான்னு போனா, அவன் வந்து செத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பைக்க தூக்கலான்னு பார்த்தா, அந்த சிச்சுவேஷன் அவனால தூக்க முடியல. ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு. ஸோ அந்த கேப்ல வந்து என்ன இருக்குதுன்னா, பஸ் வந்துட்டு இவன் என்ன பண்றதுன்னே தெரியாத கேப்ல பஸ் வந்து இடிச்சு ஒரு டேமேஜ் ஆயிட்டு இருக்குது. ஒரு எவ்வளோ பெரிய விபத்தாகிருக்குது. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில 2 பேர் காரணம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் காரணம் இவன் வந்துட்டு இந்த பைக்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணவன், அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தான், பண்ணவன் தான் வந்து மெயின் காரணம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு ஆ அவன் பஸ் டிரைவர் வந்துட்டு இது இப்போ பஸ் டிரைவர் மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. என்டையரா சொல்ல முடியாது. பட் என்னன்னா, பஸ் டிரைவர் வந்து பார்க்க முடியல. ஏன்னா வந்துட்டு ஒண்ணு இருட்டா இருந்திருக்கலாம். இல்ல அந்த ஸ்பீட்ல வந்து இப்ப உங்களுக்கே தெரியும். பஸ் டிரைவர்ஸ் நைட்லலாம் வந்துட்டு இந்த பிரைவேட் பஸ் நல்லா ஏசி பஸ்ல நல்லா 100 ப்ளஸ்ல தான் வருவாங்க. அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ இந்த 2 பேர் மேல மட்டும் தப்பான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸோ இந்த 2 பேர் மேல தப்பு இருந்தாலும் 3வதா வந்துட்டு அளவுக்கு அதிகமா மது விற்பனை செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அளவுக்கு அதிகமா வந்துட்டு மது விற்பனை வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ மது விற்பனை வந்து அந்த பையன் வந்து அளவுக்கு அதிகமா அது வந்து எப்படின்னா, இந்த பெட்ரோல் பங்க்ல இருக்க கேமராலயே அவன் தள்ளாடிட்டு போன மாரி, அப்புறம் பைக்ல வந்துட்டு சாகசம் பண்ண மாரி, அப்படியே ஓட்டுற மாரியெல்லாம் காட்டியிருக்கான். அதே நேரத்தில ஆ ஒருத்தன் போதையா இருக்கான், ஆல்ரெடி போதையா இருக்கான் அப்படின்னும்போது, திருப்பி வந்து மது வந்து அதுக்கு அளவுக்கு அதிகமா எதுக்கு விற்பனை பண்றாங்க? அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? அதுவும் ஒரு காரணம் இல்லையா? இந்த இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுக்கு. ஏன் வந்து அவன் போதையா இருக்கும்போது, ஏன் அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்றாங்க? அது வந்து கொஞ்சம் யோசிக்கணும்.